PKL சீசன் 12ஓட ஆக்ஷன் இப்போ தாங்க ரீசெண்டாக முடிஞ்சது. அதில் எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு போயிருக்காங்க, அதோட அந்த டீமோட ஸ்டார்டிங் 7 என்னென்னு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டீம் தமிழ் தலைவாஸ் தாங்க. ஏன்னா அந்த டைம் தமிழ் தலைவாஸ் ஆக்ஷனுக்கு ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திட்டாங்க தாங்க சொல்லணுமே. ஏன்னா ஆக்ஷனில் அர்ஜுன் தேஷ்வால், பவன் சரவத் போன்ற மாதிரி வீரர்கள்லாம் வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடியே நரேந்தர் கண்டோலா, மொயின் சஃபாக்கி மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காருங்க. அதுக்கப்புறமா நம்ம டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம்னா சாகர் ரத்தி, நிதேஷ்குமார், அனுஜ் கவாடே, ரோனக், ஆஷிஷ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் தமிழ் தலைவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கு தாங்க நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ போய் தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் 7 என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1 அர்ஜுன் தேஷ்வால், நம்பர் 2 பவன் சரவத், நம்பர் 3 நரேந்தர் கண்டோலா, நம்பர் 4 சாகர் ராத்தி, நம்பர் 5 நிதேஷ்குமார், நம்பர் 6 ரோனக், நம்பர் 7 ஆஷிஷ். இந்த டைம் தமிழ் தலைவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. எந்த டீமாலும் தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தமிழ் தலைவாசம் இந்த வருஷம் கப்பு விட் பண்ண கூட அதிக வாய்ப்பு இருக்குங்க. செகண்டாக எந்த டீம் இருக்குன்னா குஜராத் ஜெயின்ஸ் தாங்க இருக்கே. குஜராத் ஜெயின்ஸு என்னப்பா ஆக்ஷனுக்கு இம்மா பணத்தோடு வந்திருக்கீங்கன்னு பார்த்தா ஷோ ஸ்டாப்பரை தூக்கத்துக்கு தாங்க வந்துக்கிறாங்க. 2,23,00,000 தூக்கி விட்டாங்க ஷோ ஸ்டாப்பரையே. தொடர்ந்து 2 வருஷமாக வேற ஒரு PKL டைட்டில் அடித்தார். இந்த வருஷம் குஜராத் ஜெயின்ஸ்க்கு அடித்து கொடுப்பாரான்னு தெரியலைங்க, பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி பிளேயருங்க ஷாட்லு. இப்போ வாங்க நம்ம குஜராத் ஜெயின்ஸோட ஸ்டார்டிங் 7 என்னன்னு பார்க்கலாம். பர்தீக் தகியா, ராகேஷ், ஹிமான்சு சிங், முகமது ரஸா ஷாட்லு, லக்கி சர்மா, நிதின் பன்வர், ரோஹித் நந்தல். இதுதான் குஜராத்தோட ஸ்டார்டிங் 7 இருக்குன்னு நினைக்கிறோம். பார்க்கலாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னைக்குன்னு தெரியல, இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் டைட்டில் அடிக்கிற அளவுக்கு போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷாட்லு இருக்கிறான்னு நம்பிக்கை தாங்க அவங்களுக்கு. தேர்டில் புனேரி பல்டன் டீம் தாங்க. அவங்களோட ரீட்டைன் பிளேயர் கேட்டாவே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா போன சீசன் அவங்களுக்கு நல்லா போனாலும் இந்த டைம் நல்ல பிளேயர்ஸாக வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரீட்டைன் பிளேயர்ஸை பார்ப்போமா. அஸ்லாம் இனாம்தார், பங்கஜ் மொஹிதே, கௌரவ் கத்ரி, மோஹித் கோயத், அபினேஷ் நட்ராஜன், மொஹத் அமான், தோசோ புஜாரி, ஆதித்யா ஷிண்டே. இவங்களாம் ரீட்டைன் பிளேயர்ஸுங்க. அடுத்தது நியூ கமர்ஸ் பார்ப்போமா. சச்சின், முகமது நமி பக்ஷ், விஷால் பரத்வாஜ், ஸ்டுவர்ட் சிங். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா அதுக்கு மேலே சொல்லிக்கிட்டே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நம்ம டேரெக்டாக ஸ்டார்டிங் 7 வந்துடுவோமாங்க. அஸ்லாம் இனாம்தார் கேப்டன், செகண்ட் ரைடாக சச்சின் வருவார். பங்கஜ் மொஹிதே தேர்ட் ரைடராக வருவார்னு நினைக்கிறேங்க. அபினேஷ் நட்ராஜன், கௌரவ் கத்ரி, விஷால் பரத்வாஜ், மொஹத் அமான். இவங்க தாங்க ஸ்டார்டிங் 7 புனேரி பல்டனுக்கு இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.